ஜெயலலிதாவின் அண்ணன் மகள் இடையே நமது செய்தியாளர் ராஜா இருக்கிறார். அவரிடம் தகவல்களை கேட்கலாம். வணக்கம் ராஜா, இப்ப நீங்க எங்க இருக்கிறீங்க? உங்களுடைய நேர்காணலை தொடருங்க. என்ன எதிர்பார்க்கணும்? எங்களுடைய அமைப்பை இன்று மாலை அறிவிப்பாக அதிகாரப்பூர்வ அறிவிப்பாக வெளியிட உள்ளோம். அதாவது என்னுடைய அரசியல் பயணத்தை இன்று முதல் தொடங்குகிறேன் என்பதை ஏற்கனவே தெரிவித்திருந்தேன். அதை அதிகாரப்பூர்வமாக இன்று முதல் தொடங்க உள்ளேன். வேறு அதாவது பன்னீர்செல்வம் அவர்களுடன் இணைந்து உங்களுடைய பயணம் என்பதை எப்படி எதிர்பார்க்கலாம்? அது குறித்தான உங்களுடைய முடிவு என்னவாகும்? என்னுடைய திட்டங்களை அறிவித்த பின்னர் இது போன்ற கேள்விகளுக்கு நான் பதிலளிக்க விரும்புகிறேன். தீபக் அவர்கள் தற்பொழுது இல்லம், அதாவது போயஸ் தோட்ட இல்லம் மற்றும் அவர்களுடைய சொத்துக்கள், ஜெயலலிதா அவர்களுடைய சொத்துக்கள் எங்களுக்கும் அதே போன்று உங்கள் இருவருக்கும் தான் சொந்தம் என்று தெரிவித்திருக்கிறார். இதில் உங்களுடைய பார்வை எப்படி? எனக்கு என் அத்தை நிச்சயமாக சொந்தம்தான். அவரை எதற்காகவும் எக்காரணத்துக்காகவும் நான் விட்டுத்தர விரும்பவில்லை. வேறு எதற்காகவும் நான் வரவில்லை. அப்படி இருந்தால் நான் இன்று யார் யார் வந்தார்கள், இதுவரையில் யார் யார் வரவில்லை என்பதை இங்கு வந்தே நான் தெரிந்து கொண்டேன். மிகவும் வருத்தமாக இருக்கிறது. வருந்தத்தக்க ஒரு சம்பவமாகவும் இது நான் கருதுகிறேன். என்னுடைய முடிவுகளை, என்னுடைய எதிர்பார்ப்புகளை ஏற்கனவே நான் அறிவித்திருக்கிறேன். அவர் பயன்படுத்திய பேனாவை கொடுங்கள், அது மட்டுமே நான் பெற்றுக்கொள்ள விரும்புகிறேன் என்று ஏற்கனவே திட்டவட்டமாக நான் அறிவித்திருந்தேன். இந்த நீங்கள் பாதையில் மக்கள் பணிகளை மட்டும் நான் தொடர. அவர்களிடத்தில் இது குறித்து பேசியிருக்கீங்களா? அதாவது போயஸ் தோட்டம் இல்லம் குறித்தோ உங்களுடைய விருப்பங்கள் குறித்தோ அதன் பிறகு, அதாவது நீங்கள் கட்சி ஆரம்பிக்கிறதா சொன்ன பிறகு அவர்களிடத்தில், சசிகலா அவர்களிடத்திலோ அவர்களது உறவினர்களிடத்திலோ பேசியிருக்கீங்க? அவர்களிடத்தில் பேச வேண்டிய எந்த ஒரு அவசியமும் எனக்கு எந்த காலகட்டத்திலுமே கிடையாது. அவர்கள் செல்ல வேண்டிய இடத்திற்கு சென்றிருக்கிறார்கள் என்பதை நான் தெளிவாக ஏற்கனவே சொல்லியிருந்தேன். உங்களுடைய தம்பி நேற்று அந்த கருத்தை வைத்திருக்கிறார். ஸோ அவர் உங்களுடன் இணைந்து வருவார்னு எதிர்பார்க்கிறேன். அவருடன் இணைய எந்த வாய்ப்பும் கிடையாது என்று நான் ஏற்கனவே திட்டவட்டமாக அறிவித்திருந்தேன். திரு தீபக் அவர்கள் இது குறித்து நான் எதுவும் இப்பொழுது கருத்து கூற விரும்பவில்லை. இந்த உள்ளாட்சி தேர்தல் வரை தேவையற்ற சர்ச்சைகளை கிளப்பிக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை மட்டும் நான் தெரிவிக்கிறேன். உள்ளாட்சி தேர்தல் வர இருக்கின்றது. இதில் நீங்க தனித்து இறங்குவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா? அது குறித்தான முடிவு என்னவாக? விரைவில் எதிர்பார்க்கலாம். பல்வேறு கேள்விகளுக்கு தீபா அவர்கள் நம்மிடையே பதிலளித்திருக்கிறார். அதாவது இன்று மாலை 5 மணிக்கு அவரது இல்லமான தீநகர் இல்லத்தில் முக்கிய அறிவிப்பு, அதாவது கட்சியினுடைய கொடி மற்றும் கட்சி குறித்தான அறிவிப்புகளை வெளியிட இருக்கிறார். அதே போன்று இன்று முதல் தனது அரசியல் பிரவேசம் துவங்கிவிட்டதாகவும் அவர் தெரிவித்திருப்பதை நாம் பார்க்கிறோம். தற்பொழுது எம்ஜிஆர் சமாதி பின்புறம் இருக்கக்கூடிய ஜெயலலிதா அவர்களுடைய நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்துவதற்காக வந்திருக்கிறார். நாம் அந்த இடத்தில் தான் இருக்கிறோம். இன்று காலையிலிருந்து தீபா அவர்கள் அதிகாலையிலேயே அவரது இல்லத்தில், அதாவது தீநகர் இல்லத்தில் கட்சி அலுவலகத்தை துவங்கி வைத்தார். அதன் பின்பு அங்கிருந்து நேரடியாக மதுரவாயல் சென்றார். மதுரவாயலில் இருக்கக்கூடிய அனாதைகள் குழந்தைகள் இல்லம் ஒன்று இருக்கிறது. அங்கு சென்று மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களுடைய 69வது பிறந்த நாளை கொண்டாடும் விதமாக கேக் வெட்டி அங்கு இருக்கக்கூடிய குழந்தைகளுடன் மகிழ்ச்சியை பகிர்ந்து கொண்டார். பின்பு நேரடியாக தற்பொழுது ஜெயலலிதா அவர்களுடைய நினைவிடத்திற்கு வந்து அஞ்சலி செலுத்துவதற்காக வந்திருக்கிறார்.